உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 2/3 பங்கு மக்கள், தோராயமாக 4 பில்லியன் மக்கள் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாவது கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுறாங்க. இப்படியான ஒரு சூழலில் அமெரிக்காவில் இருக்க நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் பூமியில் உள்ள பெருங்கடல்களை விட 3 மடங்கு அதிகமாக தண்ணீர் இருக்கிற ஒரு நீர்த்தேக்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் வேற்று கிரகத்தில் இல்லை, நம்ம பூமியில் தான். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பு வணக்கங்கள். நம்ம இருக்கிற பூமி கிரஸ்ட், மேண்டில், அவுட்டர் கோர், அப்புறம் இன்னர் கோர் அப்படின்ற 4 அடுக்குகளால் ஆனது. இதில் கிரஸ்ட்ன்றது தான் மேலடுக்கு. இந்த மேலடுக்கில் தான் மலைகள், பெருங்கடல்கள், நம்ம இருக்கிறது எல்லாமே. பூமியில் இருக்கிற ரொம்ப ஆழமான பள்ளத்தாக்கெல்லாம் சும்மா ஒரு சின்ன கீறல் மாதிரி தான். பூமியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம காலுக்கு கீழே நம்ம ஒரு 6400 கிலோமீட்டராவது ட்ராவல் பண்ணணும். மேலடுக்கு தவிர மற்ற எந்த ஒரு லேயர்ஸையும் நம்ம யாரும் நேரில் பார்த்ததில்ல. இது வரைக்கும் மனிதர்கள் மேற்பரப்புலேருந்து 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கு தான் துளையிட்டிருக்காங்க. அதுக்கே 20 வருஷ காலம் எடுத்துக்கிச்சு. நிலநடுக்கம் ஏற்படுறப்போ உண்டாகிற ஷாக் வேவ்ஸ், அதாவது செஸ்மிக் வேவ்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணுதுன்றதை அனலைஸ் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு பூமியுடைய உள்ளமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. பூமியுடைய மேற்பரப்பிற்கு கீழே, அதாவது நம்ம காலுக்கு கீழே 700 கிலோமீட்டர் தொலைவில் பூமியுடைய மேண்டில் பகுதியில் ரிங்கோடைட்னு சொல்லப்படுற பாறையில் மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தை இப்போது டிஸ்கவர் செஞ்சுருக்காங்க. ரிங்கோடைட்ன்ற நீலப்பாறைக்குள்ளே மறைஞ்சிருக்கும் இந்த மிக பெரும் கடல் பூமியின் மேற்பரப்பில் இருக்கிற தண்ணீருடைய முதன்மையான ஆதாரமாக இருக்கலாம்னு இன்றைக்கி விஞ்ஞான உலகத்தில் பேசப்படுது. பூமியில் தண்ணீர் எப்படி உருவானதுன்றதுக்கு பலதரப்பட்ட கருத்துகள் முன்வைக்கப்பட்டாலும் குறிப்பாக எல்லாரும் சொன்னது விண்கல் தாக்கத்தால் தான் பூமியில் தண்ணீர் உருவாகியிருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் இப்போது அதற்கு மாறாக பூமியுடைய பெருங்கடல் பூமியுடைய மையப்பகுதியிலேருந்து படிப்படியாக வெளியேறி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பூமியில் இப்போ இருக்கிற நீர் பூமிக்கு உள்ளே இருந்து தான் வந்திருக்கு அப்படின்றதுக்கு இந்த 700 கிலோமீட்டர் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கடல் தான் ஒரு சிறந்த ஆதாரம்னு நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த ரிங்கோடைட் பாறை ஒரு கடற்பாசி மாதிரி இருக்கும். இந்த பாறையுடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஹைட்ரஜன் மற்றும் தண்ணீரை அதற்குள்ளே ஈர்ப்பதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. விஞ்ஞானிகள் நிலநடுக்கத்தை தான் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி இந்த அண்டர்கிரவுண்ட் ஓசனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் ஏற்பட்ட 2000 நில அதிர்வுகளுடைய வரைபடங்களை வரிசைப்படுத்துகிறாங்க. அதிலிருந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட நிலநடுக்கங்களுடைய செஸ்மிக் வேவ்ஸை அனலைஸ் பண்ணுறாங்க. அதன் மூலியமாக தான் இந்த அண்டர்கிரவுண்ட் ஓசனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. பொதுவாக செஸ்மிக் வேவ்ஸ் எர்த்துடைய இன்னர் லேயர்ஸ் வழியாக ட்ராவல் ஆகிறப்போ ஈரமான பாறையை அது கிராஸ் பண்ணதுன்னா அந்த டைமில் செஸ்மிக் வேவ்ஸ் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இதுதான் அங்கே அதிகப்படியான நீர் இருக்கிறத உறுதிப்படுத்துது. இந்த அற்புதமான கண்டுபிடிப்பை தொடர்ந்து உலகம் முழுக்க அதிகமான செஸ்மிக் டேட்டாஸை இப்போ ஆராய்ச்சியாளர்கள் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது பூமியுடைய வாட்டர் சைக்கிளை பற்றி நமக்கு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் பூமியுடைய மேண்டில் பகுதி எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வருதுன்றதும் நமக்கு தெரியப்படுத்தும். ஸோ நமக்கு கிரகங்களுடைய ஃபண்டமெண்டல் ப்ராசஸ் ப்ளஸ் எர்த்துடைய வாட்டர் சைக்கிளை பற்றி ஒரு புதிய ரெவல்யூஷனை இந்த ஒரு கண்டுபிடிப்பு உருவாக்கியிருக்கு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யத்துடன் அடுத்த பதிவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிகளுடன் ஒண்டர் பிஹைண்ட் இட்.